பல ஆண்டுகளுக்கு முன் இந்தியா இன்னும் ஆங்கிலேயர் ஆட்சி கீழே இருந்த காலம். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் அருண். ஒரு சாதாரண இளைஞன். ஆனா மனசுல ஒரு தீ. அவன் ஒரு சிப்பாய் இல்ல, ஒரு ராஜா இல்ல, ஆனா ஒரு செய்தி போராளி. அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒருவருக்கொருவர் தகவல் அனுப்புவது ரொம்ப கடினம். பிடிச்சா உடனே தூக்கு. அதுக்காக அருண் ஒரு திட்டம் போட்டான். அவன் கடிதங்களை மருத்துவ மூலிகை பட்டியெல்லாம் மறைத்து அனுப்ப ஆரம்பிச்சான். எவருக்கும் தெரியாது. ஆனா அந்த பட்டியலில் இருந்தது ரகசிய தகவல்கள். ஒரு நாள் ஆங்கிலேய அதிகாரி சந்தேகம் கொண்டான். இந்த பையன் எப்பவும் ஏதோ எழுதிட்டு போகிறான். அருண பிடிச்சாங்க. அவர்களும் அவன் கடிதத்தை திறந்தாங்க. அதுல இருந்தது சாதாரண மூலிகை பெயர்கள் மட்டும். ஆங்கிலேயர் குழப்பம். இதுதான் நீ ரகசியமா அனுப்புறது? அருண் சிரிச்சான். உண்மை என்ன? அந்த கடிதம் ஒரு குறியீட்டு மொழி. ஒவ்வொரு மூலிகை பெயருக்கும் ஒரு இடம், ஒரு நாள், ஒரு திட்டம் அர்த்தம். ஆங்கிலேயர்களுக்கு அது புரியல. அருணை அவர்கள் விடுவித்தாங்க, பைத்தியம் பையன்னு நினைச்சு. ஆனா அந்த கடிதங்கள் தான் பல போராட்டங்களை வெற்றியடைய உதவிச்சது. ஒரு சாதாரண இளைஞன் 1000 பேரின் சுதந்திரத்தை பாதுகாத்தான். கதை சொல்லும் பாடம்: பல நேரம் வாழ் வேண்டாம், புத்தி இருந்தா போதும்.